அமுதன், மீனாட்சி வந்தாதான் முத்தழகு அக்காக்கு ஒரு நிம்மதி இருக்கும். இல்லனா குழந்தை வரல, அவளுக்கு என்னாச்சோ ஏதோன்னு நமக்கே பதட்டமா தானே இருக்கும். பால் இல்லாம அவ அன்கான்சியஸ் ஆனப்போ நானே கூட இருந்து அக்கா அவளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாத்திருக்கேன் அமுதன். அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ். சரிங்க, இப்ப நாம என்ன பண்ண முடியும்? மீனாட்சி ட்ரிப்புக்கு வரணும், அப்பதான் நானும் வருவேன். நாம என்ன ஹனிமூன் போறோமா இல்ல கிரீச் நடத்த போறோமா? ஏங்க, அன்னிக்கிட்டதான் என்னால டைரக்டா சொல்ல முடியலங்க. நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க. அன்னிக்கு புரிய வைங்க ப்ளீஸ். வாய்ப்பே இல்ல அமுதன். மீனாட்சியை வர வைக்க என்ன ஐடியா அத சொல்லுங்க. சோ, அஞ்சலியால அண்ணன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கை சேர்ந்து நாசமாவுது. சரி, நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா நாளை பின்ன அமுதா அதை பண்ணா இதை பண்ணான்னு நாளைக்கு என்ன குறை சொல்லக்கூடாது. மீனாட்சி ட்ரிப்புக்கு வருவா, அது மட்டும்தான் ஐடியா. ஓகேவா? ஏன் ஏதாவது வில்லங்கமா பண்ண போறீங்களா? அப்படியெல்லாம் வேணாம் அமுதன். ஏங்க, வில்லங்கம் பண்ணாம எப்படிங்க அஞ்சலி ஜெயிக்க முடியும்? அறவழி இல்லையே. அட போங்க, நான் ஹெல்ப் பண்றேன். மீனாட்சி வருவா. அதோட பிளான் ஆன். ஏலகிரி போறோம். நம்ம 2 பேரும் ஹனிமூன், அது ஒரு ஹனிமூன்னு நம்ம குஷி பண்ண போறோம். அந்த நைட்ல, அந்த குளிர்ல, நீங்களும் நானும், அந்த நிலா, இந்த கலா. கலாவா? சிச்சி, அது ஒரு ஃப்ளோல வந்துச்சு செல்லம். அந்த நிலா, இந்த பொண்ணு, ஆஹா ஆஹா, லைஃப் எவ்வளவு அழகா இருக்கும். பைத்தியம் மாதிரி பண்ணாதீங்க அமுதன், தூங்குங்க. இனி எங்க தூங்க, ஏலகிரி கனவோட முடிச்சுட்டே இருக்க போறேன். இனி ஏலகிரி முடிச்சுட்டு வந்தாதான் எனக்கு தூக்கமே. அப்படியே ஏலகிரி மலை மேல அப்படியே நம்ம பூ மாதிரி நடந்து போறோம். அங்க பாக்குறோம், பேசுறோம். ஐயோ, முத்திருச்சு முருகா.